Hi students, அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல 12th standard chemistry first lessonல இருக்கக்கூடிய முக்கியமான 2 mark, 3 mark and 5 mark தான் பார்க்க போறோம். both தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தமிழ் மீடியம் பார்த்தோம், கண்டினியூவா இங்கிலீஷ் மீடியம் பார்த்துறோம். வீடியோவை முழுமையா பாருங்க. ஏனா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே போட்டாலும் தமிழ் மீடியம் வந்து பார்த்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தனியாக போடுங்க அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அதனால் வீடியோவை கண்டினியூவாக பார்த்து இங்கிலீஷ் மீடியம் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. பிடிஎஃப் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டில் நிறையா கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ரெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 19 கொஷின்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே இதற்கு முன்னாடி நடந்த காலாண்டு அரையாண்டு பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மிட்டமாக இருந்தாலும் சரி, காலாண்டு அரையாண்டு இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது எல்லாமே மிங்கிள் ஆகிருக்கும். சரிங்களா? இதுதான் 5 மார்க்ஸ், இதுதான் 2 மார்க்ஸ், இது தனியாக இல்லை. ஏன்னா நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு சேர்த்து 5 மார்க்ஸை கேட்பாங்க, அல்லது 3 மார்க்கு 2 மார்க்ஸ் சேர்த்து 5 மார்க்ஸை கேட்பாங்க. மோஸ்ட்லி 2 மார்க் 3 மார்க்கு தான் அதிகம். 5 மார்க்கு சிங்கிள் டிஜிட்டில் கேட்குறது கம்மி தான். நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கனிமம் தாது வேறுபடுத்துக, தூய உலோகங்களை அதன் தாதியிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிகள், இரும்பு தாது சரிங்களா Fe2O3லிருந்து பிரித்தெடுப்பதில் சுட்ட சுண்ணாம்பின் பயன், எவ்வகை தாதுக்களை அடுப்பிக்க நுரப்பிதப்பு முறை புவியீர்ப்பு முறை பயன்படுகிறது, இரு எடுத்துக்காட்டு தருக, நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் முறை, எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி பின்வரும் நிகழ்வுக்கான நிபந்தனை, மெக்னீசியம் அலுமினியத்தை கொண்டு ஒடுக்குதல், மெக்னீசியாவை கொண்டு அலுமினியத்தை ஒடுக்குதல், அதுக்கடுத்து துத்தநாகத்தின் பயன்கள், எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள். இதெல்லாமே எலிங்கம் பற்றி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. அதை வச்சு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பின்வரவற்றை தகுந்த உராங்குடன் விளக்குக, மாசு அல்லது கனிம கழிவுகள் அல்லது கசடு. அதுக்கடுத்து வாயு நிலைமை தூய்மையாக்கலுக்கு அடிப்படை தேவைக்கான தருக, எடுத்துக்காட்டு தருக. பின்வரும் செயல்முறைகள் பயன்பாட்டினை விவரி. காப்பர் பிரித்தெடுத்தல் சிலிக்கா, அலுமினியம் பிரித்தெடுத்தல் கிரையோலைட், சிர்கோனியத்தின் மீது தூய்மையாக்கல் அயோடின், நுரை மிதப்பு முறையில் சோடியம் சயனைடு. அதுக்கடுத்து உலோகவியலின் மின்வேதி தத்துவத்தை விளக்குக, உருக்கி பிரித்தல் முறையை விளக்குக, புல தூய்மையாக்கல் முறையினை விவரி, புவியீர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் முறையை விளக்குக, நுரை மிதப்பு முறையை விளக்குக, மின்னார் தூய்மையாக்கல் தத்துவத்தை விளக்குக, சில்வரின் மின்னார் தூய்மையாக்கலை விவரி, அலுமினியத்தின் மின்னார் தூய்மையாக்கலை உலோகவியலை விவரி, வேதி கழுவுதலில் ஏதேனும் 2 முறைகள். சரிங்களா? இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய கொஷின் செகண்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அடைப்பித்தல் என்றால் என்ன, அடைப்பித்தலின் பல்வேறு முறை, வேதி கழுவுதல் என்றால் என்ன, அதன் பல்வேறு வகை, மின்காந்த பிரிகை முறை விளக்குக, காற்றில்லா சூழலில் வருத்தலை விவரி, உருக்குதல் என்றால் என்ன, சுய ஒடுக்க வினையை விவரி, வான் ஆர்கல் முறையில் டைட்டானியம் எவ்வாறு தூய்மையாக்கப்படுகிறது, எலிங்கம் வரைபாடு என்றால் என்ன, ஒடுக்கி வீழ்படிவாக்கல் என்றால் என்ன, அலுமினோ வெப்ப ஒடுக்க முறையை விளக்குக, அலுமினியத்தின் பயன்கள். இதெல்லாமே தமிழ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிஎஃப் என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓஸ், வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் ஃப்ரம் தேர் ஓஸ், வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக் லைம் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் Fe2O3, which type of ores can be concentrated by gravity separation and fourth flotation method, give 2 examples for such ores. அதுக்கடுத்து describe a method of refining nickel, explain zone refining processes with example, using the Elingham diagram given below, predict the condition under which aluminum might expected reduce magnesium could alumina, give the uses of zinc. அதுக்கடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா explain the electrometallurgy of aluminum, explain the following terms, suitable example, gangu and slag. அதுக்கடுத்து give the basic requirement of vapor phase refining, example கேட்டிருக்காங்க. describe the role of following in the process of mentioned silica extraction, copper cryolite in the extraction of aluminum, iodine in the refining of zirconium, sodium cyanide in the flotation. அதுக்கடுத்து explain the principal electrolytic refining into the example, write short notes on electrochemical principle of metallurgy, give the limitations of Elingham diagram, what is the concentration given method of concentration. அதுக்கடுத்து explain the gravity separation, explain the flotation method, what is leaching, give example,
எக்ஸ்பிளைன் எனி 3 மெத்தட்ஸ் ஆஃப் லீச்சிங். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த மேக்னெட்டிக் செப்பரேஷன். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பிளாக்ல இருக்கிறது செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. டிஃபைன் ரோஸ்டிங், டிஃபைன் கால்சினேஷன், டிஃபைன் ஸ்மெல்டிங், எக்ஸ்பிளைன் ரிடக்ஷன் பை கார்பன், explain auto reduction reaction, how titanium is refined by the Van Arkel method, what is distillation, explain liquefaction, what is mean by Ellingham diagram, what are the observation of Ellingham diagram, what are the application of Ellingham diagram, what is cementation, explain the aluminothermic process, explain the extraction of copper from its ore. சரிங்களா, இந்த கொஷின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிங்க. முக்கியமாக ஃபஸ்ட்டு ரெட்டில் இருக்கிறத படிச்சுருங்க. அதுக்கடுத்து பிளாக்ல இருக்கிறத படிங்க. இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு சப்ஜெக்ட்டுக்கு வந்து முக்கியமான கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா அது எந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.